ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 12th வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த நிலைமையில் டே 1 பேப்பர் கரெக்ஷன் எந்த மாதிரி இருந்துச்சு, அது முக்கியமாக வந்து கிரேஸ் மார்க்லாம் எப்படி போடுறாங்க, 10th 11th எப்போ அப்டேட் வந்து கிடைக்கும் சொல்லிட்டு எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா பேசிக்காக அங்கே இருக்கிற ஸ்டாஃப் வந்து எந்த மாதிரி பேப்பர் கரெக்ட் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் டே பை டே நம்ம வந்து அப்டேட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷனோட அப்டேட்டும் அது முக்கியமாக 10th 11th கிரேஸ் மார்க் வந்து வரப்போகுது. அதை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ரிசல்ட் அன்னைக்குமே நம்ம வந்து லைவ் வந்து வருவோம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக லைவ் மூலியமாக நீங்கள் வந்து கேட்டு உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். அதனால வீடியோ பார்க்குறவங்க இன்னும் கூடியும் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம பண்ணிடுங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியமாக. ஸோ எல்லா பேரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அண்ட் முக்கியமாக டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப்பும் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம். ஆக்சுவலி 12th பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிரேஸ் மார்க் நம்பி வந்து இருந்தோம். நானுமே கிரேஸ் மார்க் நிறையா வரும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் சொல்ல போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபிசிக்ஸும் சரி கெமிஸ்ட்ரியும் சரி எந்த ஒரு கிரேஸ் மார்க்கும் வந்து இந்த வாட்டி 12th வழங்கப்படலை. பேசிக்காக 12th பொறுத்த வரைக்கும் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிரேஸ் மார்க் கிடையவே கிடையாது. அண்ட் முக்கியமாக நீங்கள் வந்து சயின்ஸ் குரூப்பாக இருந்தீங்க அப்படின்னா மேத்ஸுக்கு மட்டும்தான் இந்த வாட்டி 12th ஓவராலாக கிரேஸ் மார்க் வந்து இருக்குது. அதுவுமே ஒரே ஒரு மார்க் தான் கிரேஸ் மார்க் வந்து இருக்குது. ஒன் வேர்டில் நீங்கள் வந்து ஏ டைப்பில் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10வது கொஸ்டினும், பி டைப் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 20வது கொஸ்டினும் உங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க் வந்து வழங்கப்படும். மற்றபடி 12th எந்த ஒரு கிரேஸ் மார்க்கும் கிடையாது. தமிழ் கிடையாது, இங்கிலீஷ் கிடையாது, அண்ட் முக்கியமாக மேத்ஸ் நான் சொல்லிட்டேன், மேத்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. கெமிஸ்ட்ரி கிடையாது, ஃபிசிக்ஸ் கிடையாது, பாட்னி கிடையாது, பயாலஜி கிடையாது, எந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து கிடையாது. இந்த நிலைமையில் கிரேஸ் மார்க்கே கிடையாது. இதனால பேப்பர் கரெக்ஷன் எந்த மாதிரி திருத்துவாங்க, மார்க்லாம் அதிகமாக போடுவாங்களா, முக்கியமாக பாஸ்லாம் வந்து போடுவாங்களான்னு சொல்லிட்டு பேசிக்காக நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த வாட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேசிக்காக நீங்கள் வந்து நல்ல ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நீங்கள் வந்து மேத்ஸ் ஃபார்முலா எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மதிப்பெண் வந்து வழங்கப்படும் சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து அவங்க லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆன்சர் கீழே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஃபார்முலா மட்டும் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து சம்மோட ஆன்சர் வந்து தப்பாக வருது அப்படின்னா ஃபார்முலா கண்டி வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மதிப்பெண் வந்து வழங்கப்படும் சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாங்க. அண்ட் மற்றபடி உங்களுக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தான் வந்து இந்த வாட்டி ஆன்சருக்கு இருந்திருக்கு. ஓகேவா? மற்றபடி கிரேஸ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாதனால பேப்பர் கரெக்ஷனில் எந்த மாதிரி திருத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பேப்பர் கரெக்ஷன் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டெல்லாம் வந்து கிடையாது. உங்களுக்கே ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தான் வந்து இந்த வாட்டி பேப்பர்லாம் திருத்துவாங்க. அதனால நீங்கள் நினச்ச மார்க் கூட அதிகமாக தான் வந்து வரும். அண்ட் முக்கியமாக இந்த வாட்டி சப்ஜெக்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து கிரிட்டிக்கலாக கேட்டனால உங்களுக்குமே வந்து மார்க்கு உங்களுக்கு நல்லா வர்ற மாதிரி தான் ஸ்டாஃப்மே திருத்துவாங்க. அதனால் வந்து ஒன்றுமே கிடையாது. டே 1 வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேசிக்காக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஓரளவு நல்லா வந்து பண்ணியிருக்கீங்க. அண்ட் முக்கியமாக மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து அந்த 45 கொஸ்டின்ஸ் வந்து கிரேஸ் மார்க் வரும் நினச்சிட்டு இருந்தீங்க. பட் அதெல்லாம் வந்து கிரேஸ் மார்க் வந்து வழங்க முடியாதுன்னு சொல்லிட்டு டே 1 பேப்பர் கரெக்ஷன்லேயே வந்து சொல்லியிருந்தாங்க போல் மீட்டிங்கில். ஸோ அப்டேட்டும் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அதனால ஓவராலாக வந்து பேசிக்காக எல்லா பேரும் வந்து பாஸ் ஆகிடுவீங்க. அண்ட் சென்டம் பெர்சன்டேஜ் வந்து இந்த வாட்டி எப்படி வரப்போகுது சொல்லிட்டு அதுவுமே தெரியல. அதனால எல்லா பேரும் வந்து பாஸ் ஆகிடுவீங்க. அண்ட் இந்த வாட்டி 12th பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கிரேஸ் மார்க்கும் கிடையாது மேத்ஸ் தவிர. முக்கியமாக நிறைய பேர் அப்புறம் எப்போ 10th 11th கிரேஸ் மார்க் அப்டேட் வந்து வரும், 12th பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, 10th 11th சொல்லவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பேப்பர் எப்போ கரெக்ட் பண்ண போகிறாங்களோ அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து அஃபீஷியல் ஆன்சருக்கே வரும். 11th பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20ஆம் தேதி வந்து பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னா ஏப்ரல் 2 தான் வந்து உங்களுக்கு ஆன்சருக்கே கிடைக்கும். அதனால் நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். 11th கிரேஸ் மார்க் இருக்கும் நம்புறேன் நான், கண்டிப்பாக வந்து இருக்கும். 10th பொறுத்த வரைக்கும் எக்ஸாமே ரொம்ப டிலே ஆகி தான் வந்து முடியுது. அதனால் வந்து கிரேஸ் மார்க் வர்றதுக்கும் 10th கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 10th வந்து கிரேஸ் மார்க் வர்ற மாதிரி எனக்கு தெரியல. 11th மேபி கிரேஸ் மார்க் அப்டேட் வந்து வரலாம். நான் வந்தோடனையும் வந்து கூடிய சீக்கிரம் என்னோட சேனல் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். ஸோ மற்றபடி ஓவராலாக வந்து பேப்பர் கரெக்ஷன் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தான் வந்து மார்க் வந்து வரும். எந்த ஒரு ஸ்டாஃபுமே வந்து ஸ்ட்ரிக்டாக திருத்தல, ஆன்சருக்கே பேஸ் பண்ணி தான் வந்து எல்லா ஸ்டாஃபும் வந்து திருத்துறாங்க. அதனால கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. அண்ட் முக்கியமாக நீங்கள் வந்து 15 எடுத்தால் பாஸ் அந்த நிலைமையில் இருந்தீங்க அப்படின்னா 13 12 எடுத்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது 3 மார்க் போட்டு வந்து அதை பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. அதில் வந்து நினச்சி நீங்கள் எந்த கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தான் மார்க் வந்து வரப்போகுது. அண்ட் டே 2 பேப்பர் கரெக்ஷனோட அப்டேட்டும் நான் கூடிய சீக்கிரம் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா பேரும் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க.